எல்லாருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் ஒரு நல்ல லைஃப்பை மூவ் பண்ணுங்க. எந்த ஒரு கவலை இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் ரீடிங் தான். பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்ட்டு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தாங்க முடியாத வலியை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, யாராவது உங்களை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா சீக்கிரமே அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு நேர்மை இல்லாமல் இந்த விஷயம் ஏதாவது பண்ணாதான் இருந்தால் உங்களுக்கு கரெக்டான ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்ட் அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜாப் கிடைக்கும். உங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கும். நீங்கள் அந்த ஜாப்பில் எஸ் நல்லா இருப்பீங்க. ஸோ இதில் 2 விதமாக தெரியுது. உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை ஏமாத்துறவங்களுக்கு அந்த கர்மா வேலை செய்யும். உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபரோ இல்லை வேறு ஏதாவது ஆஃபரோ இல்லை அது உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். அவங்க உங்கள்கிட்ட பேசலாம். ஏதாவது ஒரு சின்ன ஆக்ஷனாச்சும் எடுக்கலாம். பெரிய ஆக்ஷன் இல்லைனாலும் ஒரு சின்ன ஆக்ஷனாச்சும் எடுக்கலாம். பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அவங்க வரமாட்டாங்க சொல்லி, எதுவுமே கரெக்டாக போகலை, நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது பெரிய ஆள்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பு பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வரும். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைக்கும். பார்க்கலாம் என்னென்னலாம் வருது அப்படின்ட்டு. எஸ், ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருக்குது. உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு ஃபேமிலி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் லைஃப் நல்லா போக போகுது. இப்படியே போக போகிறது கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. நீங்கள் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக போகிறீங்க. அண்டு கப்புள்ஸ் யாராவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் திரும்பி பேசுகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா 2 வாட்டி வந்துடுச்சு. அவங்க மறுபடியும் உங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ டிவோர்ஸ் ப்ராசஸிங் ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா அது நல்லபடியாக போய் இன்னொரு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற மாதிரி இருக்குது. பழைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னா அதில் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சி புதுசாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு லைஃப் அமையும். அது உங்களுக்கு ஹாப்பியான ஒரு லைஃபாக அமையும். ஏதாவது வேலை விஷயத்தில் உங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். எஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்டில் நிறைய பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. நிறைய துரோகங்கள், நிறைய மனக்கவலைகள், அழாத நாளே கிடையாது. பட் அதுலேருந்துலாம் நீங்கள் வெளியே உங்களுக்கு ஜாப் ஆஃபராக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் என்ன சொல்கிறது, அதான் லவ் மேரேஜாக இருக்கட்டும், இல்லை கரியராக இருக்கட்டும், உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் நடக்க போகுது. பழைய விஷயம்லாம் முடிஞ்சு உங்களுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகுது. பழைய விஷயத்துலேருந்து டிவோர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் கிடைக்கும். உங்கள் பர்சன் திரும்பி வரணும்னு நினச்சாலுமே அதுவுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. 2மே இருக்குது. சரியா? நீங்கள் உங்கள் பர்சன் திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு என்னென்னா, நீங்கள் ஏதாவது லீகல் கேசஸ் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு தீர்ப்பு கரெக்டாக வரும். நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேணாம். கரெக்டான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும். கரியர் வைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்,
கரியர் வைஸ் உங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரிய ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா பெரிய ஒரு ஜாபில் இருக்கிறவங்க, உங்களுடைய வயசில் மூத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சவங்களா இருக்கலாம். உங்களுக்கு வேலை ஆஃபரோ இல்லை வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரியான ஒரு ஆஃபரோ கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. ஜாப் இல்லாதவங்களுக்கு கரெக்டான ஒரு ஜாப் கிடைக்கும். டிவோர்ஸ் ப்ராசஸிங் போயிட்டு இருந்தாலோ இல்லை உங்கள் பர்சன் திரும்பி வரணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்க. யாராவது வந்து ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் வைஸ் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹெல்த் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி பார்க்குறேன். ரொம்ப உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் அதுலேருந்தெல்லாம் ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு உடல்நிலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே ஸ்மூத் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இந்த புத்தாண்டுலேருந்து சீக்கிரமே உங்களோட இப்போ உடனே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோ. இந்த புத்தாண்டுலேருந்து படிப்படியாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபினான்ஷியல் வைஸாக இருக்கட்டும், கரியர் வைஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். உங்கள் பர்சன் வந்து திரும்பி வருவாங்க. இல்லை டிவோர்ஸ் ப்ராசஸிங் போயிட்டு இருந்தால் அவங்ககிட்டேருந்து ஒரு கரெக்டான ஒரு பதில் வரும். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமையும். ஓகேவா? கரியர் வைஸும் உங்களுக்கு நல்ல விதமாக தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே ஹாப்பியான மூமெண்ட் வர்ற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்லாக ஆக போகுது, சந்தோஷம் இருக்க போகுது, நிறைய செழிப்போடு இருக்க போகிறீங்க, நிறைய கரியர் வைஸ் நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் பிரிஞ்சு போன உங்கள் நபர் வந்து திரும்பி வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. டிவோர்ஸ் ப்ராசஸிங் போயிட்டு இருந்தால் அது நல்லபடியாக போகும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ ஹாப்பியாக இருங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் வரப்போகுது, ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. அது வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பழைய விஷயத்துலேருந்து ரெக்கவர் ஆகி வரணும். நீங்கள் அந்த வருத்தத்துலேருந்தே இருக்கக்கூடாது. அந்த வருத்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ வந்து அந்த பழைய ட்ராமாலேருந்து வெளியே வரீங்களோ அப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஹாப்பினஸ் எல்லாமே வரப்போகுது. செழிப்பு, காசு, பணம், கரியர் எல்லா வயசும் ரிலேஷன்ஷிப் வைஸ், கரியர் வைஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆகுங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் மாறுறதுக்கு இருக்குது. ரொம்ப ஹாப்பினஸ் வரப்போகுது. உங்கள் லைஃப் ஃபுல்ஃபில் ஆக போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகணும், ஹீல் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடக்கும். ஆனால் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் நிறைய மாறுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான நீங்கள் தான் தயாராகணும். பழையபடியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆகும்போது உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஹாப்பினஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை வரவேற்கணும். நீங்கள் இந்த மாதிரி டல்லாக இருந்தீங்கன்னா எப்படி வரவேற்க முடியும்? ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்தும் சேட்னஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியேறி இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக நீங்கள் இருக்கணும். ஹாப்பியாக இருக்கணும். ஸோ வந்து உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக நடக்கும். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் பாசிட்டிவாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கவரி ஆகுங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.